மயிலாடுதுறை ரயில் நிலையத்தில் அம்ருத் பாரத் திட்டப் பணிகள் ஆமை வேகத்தில் நடைபெற்று வருவதால் பயணிகள் கடும் அவதியடைந்து வருவதாக தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாயிகள் சங்கம் சார்பில் மாவட்ட தலைவர் இயற்கை விவசாயி ராமலிங்கம் தலைமையில் நிலைய மேலாளருக்கு புகார் மனு ஒன்றை விவசாயிகள் அளித்தனர். மயிலாடுதுறை ரயில் நிலையத்தை நவீனமயமாக்கும் அம்ருத் பாரத் திட்டம் தொடங்கி 4 ஆண்டுகளுக்கு மேலாகியும் பணிகள் இன்னும் மந்தமாகவே நடந்து வருகின்றன. இதனால் தினசரி பயணிகள் மற்றும் வெளியூர் பயணிகள் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். 3 மற்றும் 4வது நடைமேடைகளில் நகரும் படிக்கட்டுகள் மற்றும் மின்தூக்கி பணிகள் முடிந்தும் அவை இன்னும் மக்கள் பயன்பாட்டிற்கு திறக்கப்படாமல் பூட்டியே வைக்கப்பட்டுள்ளன. ரயில்வே காவல் நிலையம் மற்றும் தபால் நிலையத்தை இடித்துவிட்டு 1வது நடைமேடையில் இருந்து 5வது நடைமேடையை இணைக்கும் புதிய மேல்மட்ட பாதை மற்றும் மின்தூக்கி பணிகள் பல ஆண்டுகளாக இழுபறியாகவே நீடிக்கின்றன. 1வது நடைமேடை காலியாக இருக்கும்போது கூட வெளியூர் ரயில்கள் வேண்டுமின்றி 3வது நடைமேடையில் நிறுத்தப்படுகின்றன. இதனால் பயணிகள் மலைக்கோயில் போன்ற செங்குத்தான பழைய படிக்கட்டுகளில் சுமைகளை சுமந்து கொண்டு மூச்சு திணற ஏறி இறங்க வேண்டிய அவல நிலை உள்ளது. திருவாரூர் வழித்தட பாதையை மற்ற 3, 4, 5, 6 ஆகிய வழித்தடங்களுடன் முழுமையாக இணைக்கும் பணிகள் இன்னும் முடிவடையாமல் உள்ளன. மேலும் மாப்படுகை மற்றும் நீடூர் ரயில்வே மேம்பால பணிகளும் எப்போது துவங்குமின்றி தெரியவில்லை. காலை மற்றும் மாலை நேரங்களில் பயணச்சீட்டு வழங்கும் இடங்களில் கடும் கூட்ட நெரிசல் ஏற்படுகிறது. பயணச்சீட்டு வழங்கும் ஊழியர்கள் பயணிகளை அலட்சியப்படுத்துவதாகவும் மாற்றுத்திறனாளிகளுக்கான வாகன நிறுத்தம் மிக தூரத்தில் உள்ளதால் வாகனங்களை நுழைவாயில் அருகிலேயே நிறுத்த மாற்று ஏற்பாடு செய்ய போர்க்கால அடிப்படையில் பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என்று அளித்த மனுவில் கோரிக்கை விட்டுள்ளனர். வணக்கம், என்னோட பேர் ராமலிங்கம். நான் ஒரு இயற்கை விவசாயி. தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாய சங்கத்தினுடைய மயிலாடுதுறை மாவட்ட தலைவர். மயிலாடுதுறை அனைத்து விவசாய சங்க கூட்டமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளராக இருக்கேன். இப்போ நம்ம இருக்கிற இடம் வந்து மயிலாடுதுறை ரயில் நிலையம். இது ஒன்றும் இப்போ ஏர்போர்ட்டு கிடையாது, இது போர்ட்டு கிடையாது. கப்பல் துறைமுகம் மாதிரி பின்னாடி பார்த்தீங்கன்னா துறைமுகம் மாதிரி தெரியும். இது போர்ட்டு கிடையாது. ஏன்னா பின்னாடி இருக்கக்கூடியது வந்து இன்னைக்கு இங்கே நடந்துகிட்டு இருக்கக்கூடிய அம்ருத் பாரத் திட்டத்தினுடைய அடையாள சின்னமாக தான் இருக்குது. கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி நிறுத்தப்பட்ட இந்த நடந்து செல்லக்கூடிய பாலம், 5வது நடைமேடையும் 1வது நடைமேடையும் இணைக்கக்கூடிய பாலம், 2-3க்கும் வழியில் இறங்கிக்கலாம். இது வழியாக வந்து பார்த்தீங்கன்னா நகர்ந்து செல்லக்கூடிய படிக்கட்டு, அதே மாதிரி மின் தூக்கி 2ம் அமைக்கணும். இங்கேருந்து செல்லக்கூடிய பயணிகள் இப்போ அவங்களுடைய சுமைகளை, லக்கேஜை அந்த மின் தூக்கி மூலமாகவோ இல்லை அந்த எக்ஸலேட்டரில் எடுத்துகிட்டு போகிறது ஈஸியாக இருக்கும். இங்கே வந்து நம்ம இப்போ உயரமான படிக்கட்டாக போயிட்டு, என்ன காரணம்னா இங்கே வந்து மின்சார ரயிலை இயக்கிறதுனால உயரமான படிக்கட்டு, படியில் ஏறணுன்னா அந்த பழைய படி இருக்கிறதுல ஏறணுன்னா ஐயப்பன் கோயில் போகல அழுதமலை ஏற்றத்தில் ஏறுற மாதிரி ஏறணும். அப்படி உள்ள படியில் ஏறி தான் அவங்க வந்து 3வது நடைமேடையில் தான் அதிகபட்சமான வெளியூர்லேருந்து வரக்கூடிய பயணிகள் ரயில் பூரா 3வது நடைமேடையில் தான் வாங்குறாங்க. அப்படி வாங்கக்குள்ள என்ன ஆகுதுன்னா, இங்கேருந்து 1வது நடைமேடையிலிருந்து அங்கே வந்து நம்ம போகிறதுக்கு ஒன்று இந்த பேட்டரி வண்டி 2 வச்சிருக்கிறாங்க. அது வழியாக நம்ம வந்து போகணும். அது கிட்டத்தட்ட போகணுன்னா 15 நிமிடங்கள் ஆகும். போகக்குள்ள உயிரை கையில் பிடிச்சி தான் போகணும் இந்த ட்ராக் வழியாக போகிறப்ப. இன்னொன்று படி வழியாக போகணும். இந்த 2 வழியை விட்டால் வேறு வழியே கிடையாது. அப்போ இந்த அம்ருத் பாரத் திட்டத்தில் இந்த பணி கிட்டத்தட்ட 4 ஆண்டு காலம் தான் நடக்குமா, இல்லை இன்னும் 40 ஆண்டு காலத்துக்கு நடக்குமாங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்கு. நம்ம இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கோம்னா, இங்கே உள்ள நிலைய மேலாளர்கிட்ட, அவங்க மூலம் ரயில்வே துறையில மேல் அதிகாரிகள்கிட்ட இதை வந்து நீங்கள் துரிதமாக முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை வச்சு மனு கொடுத்துருக்குறோம். இதை துரிதப்படுத்தலைன்னு சொன்னால் வருகின்ற ஜூலை மாதம் 4ஆம் தேதி 50க்கும் மேற்பட்ட கிராமங்களிலிருந்து 5000த்துக்கும் மேற்பட்ட மக்களை திரட்டி ஒரு மாப்படை கேட்டில் ரயில் மறியலை நாங்கள் நடத்துறதுக்கு தயாராக இருக்கிறோம். அதுக்குள்ளே இந்த பணியை விரைவாக முடிக்கணும். மக்கள் அவ்வளோ அவஸ்தைப்படுறாங்க.